ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக சூப்பரான சைடிஷ் ஒன்று செய்யலாம். முட்டை அவிச்சு அதில் ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை அவிச்சு வச்சுக்கலாம். அதில் பொளந்து விட்டு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சில்லி சிக்கன் பொடி இருக்குது பார்த்தீங்களா, 65 பொடி, அது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே இப்போது நம்மளோட நூடுல்ஸ் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பேக்கெட், அந்த மசாலா ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இது கூட இப்போது பைண்டிங்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எதுவும் தண்ணி சேர்க்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த பேஸ்ட்டில் இருக்கிற ஈரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு மேற்கொண்டு ஒரு முழுங்களவுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கம்மியாக நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் முட்டையை நம்ம கலக்கும்போது அதில் உதிராமல் இருக்கிறதுக்காக பைண்டிங்க்காக நம்ம ஒரே ஒரு முட்டை, பச்சை முட்டை உடச்சி ஊற்றி இந்த பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஒட்டி பிரியவே பிரியாது. ஃப்ரை பண்ணும்போது பொதுவாக இந்த மசாலா மட்டும் நம்ம நினச்சி நம்மளோட முட்டையோ இல்லை மீனோ அல்லது வாழைக்காய் பொரியலோ உருளைக்கிழங்கு ஃப்ரையோ பண்ணும்போது அந்த மசாலா உறிஞ்சி வெளியே தனியாக வந்துடும். இப்படி நம்ம பச்சை முட்டை கலந்து இந்த மசாலாவில் நினச்சி நம்ம செய்யும்போது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வராதுங்க. ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும், சில்லி சிக்கன் ஆகட்டும், வாழைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு எதுனாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி மசாலா செஞ்சு ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி முட்டை கலந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது பிரிஞ்சே வராது. இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போது நம்ம இந்த மாதிரி எல்லா முட்டைகளும் வேவிச்சு கிராஸ் பண்ணி கட் பண்ணி இந்த மசாலாலாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா நினச்சி உள்ளே வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மசாலாவும் இந்த கேப்புக்குள்ளே நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். வேகும்போது நல்லா நமக்கு டேஸ்டியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ எல்லா முட்டைகளையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம். இது நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். சின்ன பேனாக ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். அது ஹீட் ஆனதும் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒவ்வொரு முட்டையாக இதில் கலந்து விட்டுக்கலாம். ஒவ்வொன்றா விட்டுக்கலாம். நம்ம தூரமாக வச்சு பெரட்டி விட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் கேப் விட்டு போடுறதுனால நம்ம 2 அல்லது 3 மட்டும் ஒவ்வொரு டைமுக்கும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா எதுவும் பிரிஞ்சே வரல. என்னோடய கையிலேருந்து சிந்தினது தான் அந்த பொடி பொடியாக இருக்கிறது. மற்றபடி மசாலா ஒட்டியே இருக்குது பார்த்தீங்களா. லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். இது ஆல்ரெடி முட்டை வெந்திருக்கு, மசாலா மட்டும்தான் வேகணும். ஸோ 2 to 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா அந்த மசாலா ஃப்ரை ஆகிடும். அப்படி இப்படின்னு திருப்பி விட்டு நம்ம கேப் கொடுத்து ஸ்லோவாக ஃப்ளேம் வச்சு நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே போலவே மற்ற எல்லா முட்டைகளையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தினமுமே முட்டை சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டெய்லி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களாக இருக்கிற நமக்கே டெய்லி ஒரே மாதிரி உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னே போர் அடிச்சிரும். குழந்தைங்களுக்கும் அது போல தான். அவிச்ச முட்டையில் உள்ள சத்துக்கள் குறையாமல் நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது. குறைஞ்ச எண்ணெயிலேயே ரொம்ப சூப்பராக குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இதே போலவே மற்ற எல்லா முட்டைகளையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வெள்ளை சாதத்துலேருந்து பிரியாணிலேருந்து வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலுமே சைடிஷ்ஷாக இந்த முட்டை ஃப்ரை ரொம்ப ரொம்ப ஆப்டாக பொருந்துங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த முட்டையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது ப்ரோட்டீன் ரொம்ப குட் ப்ரோட்டீன் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான உணவுன்னு சொல்லலாம். வேவிச்சு இந்த மாதிரி அவிச்ச முட்டையில் அதிக அளவு விட்டமின் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, துத்தநாகம், அதாவது ஜிங்க்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி தாது பொருட்கள் நிறையா இருக்குது. விட்டமின் ஏ, டி, இ, B12 அந்த மாதிரி நரம்புகளுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய விட்டமின்ஸ்லாம் முட்டையில் நிறையா இருக்குது. இதை நம்ம பொரித்து சாப்பிட்றத விட
வேவிச்சு அதாவது அவிச்சு சாப்பிட்லாம். அவிச்சதுக்கு மேலே தான் நாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். அதனால் முட்டையில் உள்ள சத்துக்கள் எதுவும் போகாது, நமக்கு அப்படியே நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முட்டையில் பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்து குறைவாக தான் இருக்கும். அது பொரிச்ச முட்டை பொரியல் மாதிரி அந்த மாதிரி பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்றதுனால கொழுப்பு வந்து நமக்கு அவ்வளோவா பிரச்சனையாக இருக்காது. அவிச்ச முட்டையை சாப்பிட்றதுனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட நரம்புகள் சீராக செயல்படுறதுக்கும் கண்கள் மற்றும் தலையில் உள்ள நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்வெஜ் அடிக்கடி எடுக்க முடியாத சூழ்நிலையில் முட்டை நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதிகமாக கால்சியம், விட்டமின் ஏ, கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கே வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவிச்ச முட்டையை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முட்டையை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு எண்ணற்ற பயன்கள் நிறைய இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.